வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 14/5/2025 சித்திரை மாதம் 31ஆம் நாள் புதன்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். வார்த்தைகளில் தென் தடவை வார்த்தை உன்னதமான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பும் ஏற்படுத்தும். உள்ளூர் வெளியூர் தொலைதூர பயணங்கள் நன்மையும் சந்தோஷத்தையும் புதிய அறிமுகத்தில் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெறுவது ஆச்சரியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். உறவு முறையில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்களில் தடைகள் காணப்பட்டாலும் குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய இனிமையான சூழ்நிலை. குடும்பத்தில் வெள்ளை கொடி காட்டக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் பெரும் வெற்றியும் பெரும் சந்தோஷத்தையும் மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவார்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். கண்டிப்பாக இவ்வழக்கு போன்ற விஷயத்தில் சாதகமும் சந்தோஷமும் அனுகூலமும் ஏற்படும். தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அனுகூலம். எதிர்பார்த்த நல்ல காரியங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தனிப்பட்ட முறையில் நீண்ட நாட்களாக இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் மனமிட்டு பேசுவது நன்மையும் அனுகூலத்தை தரும். புதிய பொறுப்புகளுக்கு வரக்கூடிய காலகட்டம். தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு பலரால் பாராட்டப்படுவதும் அனுகூலத்தை ஏற்படுத்துவதும் கண்கூடாக பார்க்கலாம். திட்டமிட்டாத பயணங்கள் கூட பெரும் வெற்றியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். இரத்தபந்த உறவுகளிடம் மிக மிக மனமிட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும். பெரிய லெவலில் 30 வயதை கடந்த சிம்ம ராசிக்காரர்கள் வாகனங்களிலும் பழக்க வழக்கத்திலும் பயணங்களிலும் தேகாரோக்கியத்திலும் சிறிது கவனமாக இருப்பதும் பதட்டம் இல்லாமல் யாரையும் நினைத்து கோபப்படாமல் இருப்பது அனுகூலமான அமைப்பையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தும். இழுபறியான நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய அற்புதமான காலகட்டம். தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமும் சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரும். உத்தியோக நிமித்தமான மாற்றங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளக்கூடிய கன்னியா ராசிக்காரர்கள் யோக பலத்தை நிச்சயமாக பெறுவார்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு தந்தை வழி உறவு ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படும். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அனுகூலமும் சந்தோஷமும் மிகப்பெரிய மாற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்த இழுபறியான நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். குடும்பத்தாருடன் நல்ல விஷயங்கள் கைகூடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். தேவையற்ற மன அழுத்தமும் உடன் இருப்பவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் தேவையில்லாத பதட்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள்
கை கொடுக்கக்கூடிய அனுகூலங்கள். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவு பலரால் பாராட்டப்படும். இழுபறியாக இருந்த விஷயம் சுமூகமாக முடியும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். விரயங்கள் சுபவிரயமாக காணப்படுவது சந்தோஷம் அனுகூலத்தை ஏற்படுத்தும். எடுத்த காரியத்தில் ஜெயம் காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம். உத்தரவாதத்துடன் தடைகள் எல்லாம் தவிடுபடியாக்கக்கூடிய நல்ல காலகட்டம். வண்டி வாகன மாற்றங்கள் மனதில் சந்தோஷம் அனுகூலத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தில் காணப்பட்டிருந்த குழப்பங்கள் தீரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமை மாறக்கூடிய அமைப்பு. தடைப்பட்டிருந்த பிரச்சனைகள் தவிடுபடியாக்கக்கூடிய காலகட்டம். அசையா பொருள் சேர்க்கை முதலீடுகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக உத்தியோகம் ரீதியாக வியாபாரம் ரீதியாக படிப்பு ரீதியாக எடுத்த முடிவுகள் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஆத்ம ரீதியான அனுகூலமும் சந்தோஷமும் மிகப்பெரிய பலத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். புதிய அறிமுகத்தில் அனுகூலமும் சந்தோஷமும் காணப்படும். மேலதிகாரிகள் சொல்வதை உடனுக்குடன் செய்து முடிக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு பெரும் புகழ் பெரும் பேர் பெரும் பதவிகள் டக்கென்று கிடைக்கும். எனவே தொழிலிலோ உத்தியோகத்திலோ வியாபாரத்திலோ படிப்பிலோ சுணக்கங்களை காட்டாமல் டக்கென்று கீழ்ப்படிதல் மிகப்பெரிய அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.